முதல்ல மக்கள் உரிமை துறை 5000 கொடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் மக்கள் பயன்படுற வகையில புதுசா அறிவிக்க வாய்ப்பு நாளைக்கு வர பொறுத்துக்கங்க. அங்க சொன்ன உடனே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மக்கள் நல திட்டங்களை அறிவிக்கின்ற முதலமைச்சர் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் இருக்கு. நீங்களும் பொதுமக்களும் அதை கண்டு வருகிறீர்கள். ஆகவே அந்த வகையில முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்புகள் நாளைய அறிவிப்புகளும் சிறப்பான அறிவிப்புகளாக அனைவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குகின்ற அறிவிப்புகளாக இருக்கும். முதல்வரை இன்றைக்கு மக்கள் நம்புகிறார்கள். அவர் எதை சொன்னாலும் செய்வார் என்ற நம்பிக்கை. மற்றவர்களும் ஏதோ எங்க கிராமத்துல சொல்லுவாங்க, ஆளாடா ஆளா அழுதாலா ஓவாச்சு, அது மாதிரி நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்வதற்காக சிலர் சொல்வார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை மக்கள் செவிமடுக்க தயாராக இல்லை. பெண்களுக்கு சந்தோஷப்படுத்துற மாதிரி அறிவிப்புகள் அந்த மாதிரி ஆண்களுக்கு எதுவும் அறிவிப்புகள் அதைத்தான் நாளைக்கு இருந்து பாருங்க, எல்லாம் முதலமைச்சரே செய்வார். நான் தொகுதி பேச்சுவார்த்தை குழுவிலும் இல்லை, இன்னும் அந்த குழுவும் அமைக்கப்படவில்லை. ஆகவே அது பற்றிய கருத்து கூறுவது முறையாக எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்டம் காணுகிறது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவர் கண்ணுக்கு ஆடிக்கிட்டு இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு, உறுதியா இருக்கு, வலுவா இருக்கு.